இன்னும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைபிடிச்சு வச்சுங்க, எல்லா டாக்டர்களும் வேலை இல்லை, எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவக் கல்லூரிகளும் மூடிட்டு அவங்க வாடிட்டு நம்ம வேலை செய்யணும். அவ்வளோதான் செஞ்சு. பட் மக்களால் முடியல. முடியாதனால தான் எல்லாரும் சொக்கலைங்க இந்த பழக்கம் ஆகிட்டு இருக்காரு. அடுத்த வாட்டி நான் கூப்பிட்டீங்கன்னா ஹெலிபாட் வைக்க சொல்லுவேன், ஹெலிகாப்டர் வந்து இறங்குவேன். நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை நீங்களே வச்சிங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்கப்பா. ஸோ வாழ்க்கையில் வந்து ரசிச்சா போதும், ரசிக்க கற்றுக்கணும். உங்கள் வாழ்க்கை யாரையும் பார்த்து காப்பீடிக்க கூடாது. வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுவோம், வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் 9ஆம் படி இதயத்துறை தலைவராக இருக்கிறேன் திருமுறை. இந்த 9 மாடி செல்வதற்கு இதுவரை சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. அதுதான் லிஃப்ட் சார் லிஃப்டில் போகலாமே என்ன ராகுல் ஏன் பார்த்து வந்துடுப்பா சார் லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. அதுக்காக நான் மேலே போனேன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஸோ உடற்பயிற்சி இந்தியமே இது பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அதை விட ஒரு சக்தி உலகத்தில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சின்னு ஒன்று இல்லைன்னா பிரச்சனை இல்லாத இருக்க முடியாது. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், 1000 ரூபா பந்தயம் வைக்கிறேன், என் பர்சன்ட் கொடுக்குறேன், என்ன பண்ண டக்குன்னு அலர்ட் ஆகிட்டாங்கப்பா, நீ இப்படிதான் அங்கே நின்றுட்டு இருக்க மாதிரிவா. வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடிய மகிழ்ச்சியை தேடிய அமைதியை தேடிய மகிழ்ச்சியை மகிழ்ச்சி தேடி அமைதி 1000 ரூபா வாங்கலாம் முடிவு பண்றாரு. அம்மளா சொல்லுங்க. அமைதியை தேடி சார். திருப்பதி என்ன சொல்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு தொப்பை இல்லாத ஒரு போலீஸ்காரன் வந்தோடனே சார் உங்களை எல்லாம் யூடியூப்ல பார்த்துருக்கேன், எந்த மீட்டிங் போவாங்க சமயத்தில் வந்து 2 மாதத்துக்கு 7 நாடுகளுக்கு போனோம்மா. கனடாவில் ஆரம்பித்து அமெரிக்கா போய் சிட்னி முடித்து கம்போடியா முடித்து எங்கே போனால் மக்களுக்கு தான் தெரியும். நான் சொல்கிற கருத்துக்கு டீனேஜை கடைப்பிடிக்கணும். உங்கள் பேரம்பத்திலாம் சொல்லாதுங்க. 13 to 19 அதை கடைப்பிடிச்சிட்டா we can make the society very healthy. சின்ன கேள்வி கேட்டேன், மகிழ்ச்சியா அமைதி 1000 ரூபா பந்தயத்து விட மாட்டேன்னாங்க. என்ன இருக்கு அவளை அமைதி மகிழ்ச்சி. என்ன உங்க உயரம் எவ்வளவு தம்பி? நீ ரஷ்யால இருந்தா நீ கொல்லம்பா. எப்படி அதெல்லாம் வந்துடும், ஜெனட்டிக் அப்படி வந்துடும். நல்ல நல்ல வந்தீங்க. எஸ் இதே தேடி சார் ஒரு ஏஜ் வரையும் மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் அமைதி. ஓ ஒரு வேலைக்கு அமைதி மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் அமைதி. அப்படி பிளான் பண்ணிட்டீங்க. நல்லா தெளிவா எல்லாரும் தப்பான ஆன்சர். ஆரோக்கியம் சார். இல்ல ரெண்டு தான் நீ என்ன நினைக்கிறீங்கம்மா? அண்டர்ஸ்டாண்ட் என்ன நினைக்கிறீங்க? தெரியுமா, இப்போ அமைதி நீ மகிழ்ச்சி சொல்லி தேடி போறையும் வச்சுங்க. தேடிட்டு போய் இந்த பயணத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள். அது வந்து தேடுறது கிடையாது, உங்கள் பயணத்திலேயே அமைதியும் மகிழ்ச்சி வரும். ஸோ வாழ்க்கையின் பயணம் அமைதியோ மகிழ்ச்சியோ தேடி அல்ல, வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சி வரும். யாரும் கைச்சட்ட மறந்துட்டாங்கன்னு தெரியுமா? ரூபா போயிடுச்சு. இப்ப வந்து என்டார்பினை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் என்டார்பின் அதிகமாக கூடியிருக்கும். நாளைக்கு காலையில வந்து பார்த்தா அந்த என்டார்பின் இருக்கவே இருக்காது வீட்டுல. அந்த என்டார்பினை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி இதை பாருங்க. இது என்ன தெரியுமா, ஒரு பாயிண்டர். இப்பதான் கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படி கொண்டாடுங்க. இந்த பாயிண்டர் வந்து இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியா இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் நாம இருக்கோம். இடைவெளி என்ற வாழ்க்கை தான் இந்த கோடு நம் கையில். நம்பிக்கையில் தன்னம்பிக்கை மூட நம்பிக்கை அற்று 3 மந்திரங்கள் சொல்லணும். 3 மந்திரம் ரிப்பீட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. உணவு மந்திரங்கள் சொல்லு.
நல்ல எண்ணம் எண்ணம் சீராக உணவு உடற்பயிற்சி இந்த அரங்கத்துல தான் சொன்னவங்க 100% கரெக்டா சொன்னீங்க. நீங்களே ஒரு பெரிய கைத்தட்டல் கேட்டாங்க. மாத்திரைகளை கடைபிடித்தா அது கவனிங்க எல்லாருமே. இந்த இடைவெளி என்ற கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இதே தொகையில ஒரு பேச்சுக்காக அந்த ராகுல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அமலா அது குறைந்து கொண்டு 20 வயதில் மகிழ்ச்சியா இறந்துருங்க. அதான் அடிக்கடி சொல்றேன், கையளவு இல்லை இதயத்தை காப்பது உங்கள் கையில் மட்டும்தான். ஏன்னா 60 வருட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்டாங்க. தந்தை பெரியார் கேள்விப்பட்டிருப்பீங்க, காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவர்கள் அனைவருக்குமே சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். அந்த அனுபவம் தான் அப்துல் கலாமோட ஒரு 30,000 பேருக்கு 30 ஒரு 28,000 பேர் ஒரு மீட்டிங் பேசணும். பேசிட்டு அன்றைக்கி நைட் வாஷிங்டன் போன அன்ஃபார்ச்சுனேட் திரும்ப வரத்துக்குள்ளே இறந்துட்டார். ஒரு அற்புதமான மனிதன். அவர் சொல்கின்ற கருத்து ஒன்றே ஒன்று, அனைவரும் ஒன்னஸாக வாழ வேண்டும் என்று சொல்லி 2 கேள்வி ஆடியன்ஸ் ஒரு கேள்வி, சாரோ இவங்களோ ஒரு கேள்வி அத்தனை மணிக்கின்றேன் சொல்லுங்க பார்க்க. இவர் கிளினிக்கில் போய் உட்கார்ந்தேன்னா இவர் பேசி பேசி கூட்டம் குறையணும் இல்லை, கூட்டம் கூடி 12 மணி 12:30 மணி 1 மணி ஆகிட்டு இருப்பான். ப்ளீஸ் கம்யூனிகேட் எவரிவன். ஓகே சொல்லுங்க. எஸ் ஏதாவது ஒரு கேள்வி? ஐயா, இப்போ நீங்கள் சொன்னதுல இருந்து நாங்கள் ஏற்கனவே அந்த வழிமுறைகள்லாம் யூஸ் பண்ணாமல் வந்துட்டோம். இப்போ ரிவர்ஸ் கவனிக்கிற கேள்வி பாரு. இது வரைக்கும் வழிமுறையில கவனிக்கல, இப்பதான் சொக்கலிங்க கேட்டீங்க வழி கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க வச்சுங்க. ஓகே. இந்தியிலேருந்து கடைப்பிடித்தால் எந்த பிரச்சனை இருந்தாலும் 1 வருடத்தில் இந்த பிரச்சனை போயிடும். இந்த சர்க்கரைக்கோ பிரஷருக்கோ கொலஸ்ட்ராலுக்கோ எதுக்குமே மாத்திரை இல்லை. பட் ஒன் இயர் கம்ப்ளீட்டாக கடைப்பிடிக்கும். இன்னொரு ரகசியத்தை சொல்ல, உங்கள் பேர் என்ன? செல்வராஜ். சப்போஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி, பிரஷரு, கேன்சர் ஏதாவது வச்சுங்க, இந்தியிலிருந்து 9 வருடம் 3 மந்திரங்கள் கடைப்பிடிங்க. அந்த ஜீனே அந்த வியாதியின் தன்மை இழந்து விடுகிறது. ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் பாசிட்டிவ், அதுவும் பண்ண முடியும். இப்போ எதுவுமே லேட் இல்லை, கடைசி வரைக்கும் வாழலாம். சூப்பரான கேள்வி, பெரிய கைத்தட்டல். நான் இன்னொரு கேள்வி என்ன பார்க்குறேன், சொல்லுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. கல்யாணம் ஆகி ஒரே மனைவி, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க 2 பேரும் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் ஆகி 2 பேரும் கார்டியாலஜிஸ்டாக, ஒருத்தர் அமெரிக்காவில் ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர குழந்தைங்க, கவின் ஒரு பேரன், காவியா, லயா. அவங்க எல்லாமே அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க 3 பேருமே 2 பேர் ஆம்ஸ்டர்டாமில் இது ஸ்டான்ஃபோர்டில் எம்பிஏ எம்டெக் முடிச்சு, இன்னொருத்தர் வந்து லிட்ரேச்சர் இன் ப்ரவுன். கடைசி டாக்டர் தான், கிராண்ட் டாக்டர் வாஸ் பிகம் டாக்டர், ஷீ ஜாயினிங். பட் எதுவுமே நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இவர் கேட்ட கேள்வி அது உலகம் வேற சார். மகிழ்ச்சியா இருக்கீங்களேன்னு சொன்னீங்களே. கல்யாணம் ஐயோ, ஒவ்வொரு மனிதனும் திருமணம் ஆகணும். திருமணமாகி சொக்கரிங்க திருமணம் ஆயிடுச்சு. திருமணமான